Hi friends, welcome வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்ன மாதிரி இன்றைக்கி மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சார் இந்த ப்ரைம் குரூப்பில் எப்படி ஆட் ஆகுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோக்கு 5 லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில். 5ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. அது எதுவும் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. லைஃப் டைமுக்கு நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த 30ஆம் தேதி ஒரு வெபினாரும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த வெபினார்லையும் நீங்கள் கலந்துக்கலாம். ஓகே, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பாருங்கள். ஏன்னா அதை பற்றி பேசின டைம் அது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் வேஸ்ட் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து லாஸும் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா ஓவர் ட்ரேடிங். அந்த ஓவர் ட்ரேடிங் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. நம்ம சேனலில் முக்கால்வாசி நம்ம சைக்காலஜி பற்றி விஷயம் பேசியிருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அல்லது 2 ட்ரேட் ஏன் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சைக்காலஜி எந்தளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கேன். ஓகே, பேங்க் நிஃப்டியில் நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி என்னன்றதை பார்க்கலாம் அவங்க. ஓகே, சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மார்னிங் அப்டேட்டில் என்ன நெக்ஸ்ட் மூவ் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி உங்களுக்கு அந்த டெலிகிராம் சேனலில் நம்ம 2 டெலிகிராம் சேனலுக்கு நம்ம வெபினார் குரூப் இருக்க டெலிகிராம் சேனலில் கூட பார்த்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். பேங்க் நிஃப்டியோட ரீடெஸ்ட்மெண்ட் லெவல் 0.5 0.618. ஸோ 0.5லேயே வந்து சப்போர்ட் இருக்குது. ஆக்சுவலாக கீழே வரும்னு என்னோட வியூ இருந்தது. உங்களுக்கு அதையும் மென்ஷன் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் நிஃப்டியோட லெவல்ஸ் எங்கெங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எங்கெங்கே சப்போர்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு ப்ரைஸு கொஞ்சம், அதாவது இந்த நெக்ஸ்ட் நம்ம சொன்ன இல்லை கேப், இந்த இதில் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு இங்கேயே ப்ரைஸ் இன்றைக்கி ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டுச்சு. அப்போ என்ன அந்த இடத்துல ப்ரைஸு மூமெண்டம் பிரேக் டவுன் ஆச்சு. சரியாக மூமெண்டம் இல்லை. திரும்ப வந்து மேலே போகிற மாதிரி காமிச்சு பேனிக்கில் வந்து வெளியே வந்துடுது. திரும்ப வந்து ஓவர் ட்ரேடிங் இந்த மாதிரிலாம் ஜோன் அமைச்சில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா நம்ம ஒரு ரேஞ்ச் க்ரியேட் பண்ணிங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ரேஞ்ச், அதாவது எங்கே இந்த பிரேக் அவுட் ஆச்சோ அந்த ரேஞ்சை க்ரியேட் பண்ணிங்க. ப்ரைஸ் இப்போது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ப்ரைஸ் நாளைக்கு ட்ராவல் ஆகிட்டுக்குன்னு எதையும் பண்ணாதீங்க, சும்மா இருந்திருக்கேன். அதாவது உங்களுக்கு நம்பர் வைஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 21,400க்கு பிலோ சப்போர்ட் ஜோனுக்கு இல்லைங்களா, அந்த இதுக்கு கீழே கட் ஆகிட்டு இந்த ரீடெஸ்ட்டில் ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள். இங்கே கட் ஆனவுடனே ஷார்ட் பண்ணாதீங்க. கட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகணும். ரீடெஸ்ட்டில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள். இல்லை மார்க்கெட் இந்த ஜோனுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு, அதாவது 21,480 தாண்டி க்ளோசிங் வச்சுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,550 வந்து நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு டார்கெட்டாக வரும். அதாவது இங்கேருந்து ஒரு சப்ளை ஜோன் இருக்குது பாருங்கள். இது வரலாம் ப்ரைஸ் ரீச் ஆகும். நெக்ஸ்ட் அது வரலாம் உங்களுக்கு பார்க்கலாம். இந்த 21,480 தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 21,550 வந்து ப்ரைஸ் நெக்ஸ்ட் மொமெண்டம் பார்க்கலாம். ஓகே, இது வந்து நிஃப்டி 50யோடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வியூ. அதே மாதிரி சின்ன விஷயம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க. லைக் பண்ணிட்டதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். சின்ன ஒரு மோட்டிவேஷனுக்காக தான். மறக்காமல் உங்களோட லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் பதிவு பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு க்ரூஷியலான லெவலில், அதாவது டே ஹை பிரேக் ஆச்சு. டே ஹை பிரேக் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டுருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுத்தவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அக்செப்ட். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ட்ரெண்ட் லைனும் ட்ரா பண்ணியிருப்போம் உங்களுக்கு அதில். இதில் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் பிரேக் டவுனில் ஒரு ஷார்ட்டிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த லோ லெவலுக்கு இந்த ப்ரைஸ் என்னோட லெவலில் இருக்கும் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆக்சுவலாக இங்கேயே ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிடுச்சு இந்த 47,400க்கு. இந்த ஒரு 50 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிடுச்சா நம்மளுடைய ஃபஸ்ட் லெவல் வந்து ரீச் ஆகிருக்கும். ஏன்னா இந்த இப்போ 0.618 சப்போர்ட் இருக்குது. நம்ம இங்கேருந்து ஃபெபினாக்கு ரீடெஸ்ட்மெண்ட் போட்டோம் அப்படின்னா இது வந்து 0.5 லெவல். இது நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 0.618 இருக்கும். ஸோ ப்ரைஸ் இங்கே டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே மூவ் ஆகுன்றது என்னோடய வியூ வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் மேலே மூவ் ஆகணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 0.5க்கு வந்து சப்போர்ட் எடுத்துச்சு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சின்ன ஸ்மால், வெரி ஸ்மால் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல ஹிட் ஆனது. அதுக்கப்புறம் மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே மூவ் ஆனதுக்கப்புறம் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லோன். ஸோ இந்த இதில் ப்ரைஸ் இன்றைக்கி டே ஃபுல்லாக இங்கே ஹோல்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு மிகப்பெரிய லாஸஸ் ஒரு வாட்ஸ்அப்பில் அமைச்சிருக்காரு. அது இந்த இடத்துல வந்து ஓவர் ட்ரேடிங் பண்ணியிருக்காரு. அது வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இதில் மார்னிங் அப்டேட்டில் பேசினா டைம் வேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, சரி, இது ஆச்சு. ஓகே, நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது பாருங்கள். இப்போது நமக்கு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா, மேலே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இங்கே கனெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ ப்ரைஸு அகைன் நீங்கள் இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 47,950 அந்த லெவலில் ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டதுக்கப்புறமா
ஃபஸ்ட்டு மூமெண்டம் இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணுங்கள். இந்த ஜோனுக்கு வெளியே போயிடுச்சு அப்படின்னா இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணுங்கள். ஓகே, சரி. இன்கேஸ் ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகலை, இந்த அப்பர் சைடு மேலே மூவ் ஆகலை, லோவர் சைடு வந்து மேலே கீழே மூவ் ஆகுது அப்படின்னா இந்த ஜோனை கனெக்ட் பண்ணிங்கன்னா கீழே சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் ஜோன் எடுத்துகிட்டு அகைன் வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, அதாவது நமக்கு இது என்ன ஜோன், இது 47,500 ரவுண்ட் நம்பர் ப்ளஸ் நமக்கு 0.5 நம்ம ஃபெபினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் 0.5 சப்போர்ட் லெவல் இந்த இடத்துல இருக்குது. இந்த பக்கம் 0.618 இங்கே இருக்குது. ஓகே, ப்ரைஸு இந்த லெவல் கீழே கட்டாச்சுன்னா நமக்கு ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் 2 லெவல் வந்து டச் ஆகிடு. அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே மூவ் ஆகும். நம்ம டர்ன் லைன் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பிரேக் அவுட்லேயும் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, அதாவது எல்லா ஆங்கிளும் திங்க் பண்ணி வச்சுக்க. மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகுதா கேப் டவுன் ஆகுதா தெரியாது. அப்போ நமக்கு ஒரு வேளை நமக்கு ப்ரீ ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல டேரெக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த இடத்துல. ஏன்னா இந்த ரேஷன்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் வந்து 1 2 3 4 4வது டைம் அட்டென்ட் பண்ண சொல்ல என்ன ஆகுனா இதில் சின்னதாக ஒரு ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த 48,200 வந்து ஃபாஸ்ட்டாக மூமெண்டம் கொடுத்துரும். அதனால் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த இதில் கொஞ்சம் இந்த ரேஷன்ஸ் கிட்ட கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கேனில் வந்து இந்த மாதிரி ரிஜெக்ஷன் லோ ஃபார்மேஷன் ஆகுதா, ஏன்னா இன்னொரு 5வது டைம் போய்ட்டு பிரேக் அவுட் கொடுத்து என்ன பண்ணிங்க இதை, அப்போ என்ன நமக்கு சப்போர்ட் லைன் இங்கே வந்து டச் ஆகும். ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபார்மேஷன் இந்த இடத்துல வந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ஓகே பிரேக் அவுட்டில் நீங்கள் ஒரு, ஏன்னா இந்த மேலே எஸ்எல்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க, அந்த எஸ்எல்ஐ ஹிட் பண்ணுறதுக்காக இந்த 48,200 டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் மேலே மூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டியும் பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 0.618 ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்துச்சு. இது அன்றைக்கே இதெல்லாம் வந்து 0.618 0.5. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த இதில் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 21,400 இந்த லெவலில் ப்ரைஸ் மூவ் ஆகும் ஃப்ரெண்ட். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா மேலே அப்பர் சைடு மேலே மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லை இந்த பக்கம் அகைன் லோயரில் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதுன்னா எனக்கு கீழே வந்து உங்களுக்கு அந்த 0.5 லெவல் இருக்குது. இந்த லெவல் வந்து ரெஸ்பான்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பிரேக் டவுன் டக்குன்னு கீழே வந்து வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த பக்கம் சப்போர்ட் ஹெவியாக ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. இந்த பேக் டு பேக் 21,200 21,160 பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஓகே, அப்போ என்ன ஒன்று இந்த இதில் லோயர் லெவல்லாம் கீழே லைட்டாக கட் ஆகிட்டு அகைன் வந்து 4வது நம்ம பேங்க் நிஃப்டியில் 4வது ஹை ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகுது, அந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த ஓவர் ட்ரேடிங் அவேர்னஸ் வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.